காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோயிலில் கார்த்திகை மாத கடைசி சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பக்தர்கள் அனைவரையும் ஒரே வழியில் அனுமதித்ததால் பக்தர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபாலன். வணக்கம் பூபாலன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் அத்திகிரி மலையில் எழுந்தருளிருக்கும் வரதராஜ பெருமாள் என்று போற்றக்கூடிய தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை மாதம் கடைசி சனிக்கிழமை என்பதால் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக ஆர்வத்தை காட்டி வருகின்றனர். கார்த்திகை மாத கடைசி சனிக்கிழமை என்பதால் அத்திகிரி மலையில் உள்ள மூலவர் தேவராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருப்பஞ்சனம் நடத்தி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிருக்கிறார். இந்த சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தரும் தேவராஜ பெருமாளை காண்பதற்காக நீண்ட வரிசையில் பல மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் கோவிந்தா கோஷத்துடன் சாமி தரிசனத்தை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக உள்ளூர் மக்கள் இன்றி வெளி மாநிலமான ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற பல்வேறு மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்திருப்பதால் அத்திகிரி மலைக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொள்வதற்கு ஒரு வழியில் மட்டுமே பக்தர்களை அனுமதித்து வருகின்றனர். அதில் அதே வழியில் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்கும் அதே போன்று சாமி தரிசனம் முடித்துவிட்டு வெளியே வருவதற்கும் அந்த வழியை பயன்படுத்துவதால் அந்த வழியில் கடும் அவதியுற்று வருகின்றனர் பக்தர்கள் அனைவரும். மேலும் இது போன்ற விசேஷ நாட்களில் சாமி தரிசனம் மேற்கொள்வதற்காக ஏதுவான பாதையை அமைத்து தர வேண்டும் என பக்தர்கள் நீண்ட நாள் கோரிக்கையாக வைத்து வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.